ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி. இந்த சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து பார்த்துலாங்க. ஏன்னா சிம்பிளான மெத்தட், காய்கறி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு மட்டும் இந்த தொக்கு வந்து பண்ணிடலாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுமே ஒரு 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஸோ 4 வெங்காயம்னா 3 தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளி வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகி வரணுங்க. ஸோ வந்ததுமே வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் காரத்துக்கு ஏற்ப காரத்தூளும் சேர்த்துட்டு ஸோ நல்லா ஒரு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ பச்சை வாசனை போயிட்டு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க. இது இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.